நெக்ஸ்ட் ஹெட்டிங் எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பேமெண்ட் கார்டு அப்படின்னு இப்போ நிறையா பார்த்தோம் லாஸ்ட் வீடியோஸ்லலாம். சரியா? என்னென்ன பார்த்துக்கோ, ஸ்மார்ட் கார்டு, ஸ்டோர் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் பார்த்தோம்ல. இப்போ வந்து எலக்ட்ரானிக் அக்கௌண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அமௌண்ட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. சரியா? So apart from the card-based system, there are alternative electronic payment system. So with the advent of computer network technology, கம்ப்யூட்டரும் அது சார்ந்த நெட்ஒர்க் டெக்னாலஜியும் டெவலப் ஆனதுனால நிறைய வந்து எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. சரியா? அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இசிஎஸ், செகண்ட் ஒன் இஎஃப்டி, தேர்ட் ஒன் ஆர்டிஜிஎஸ். இசிஎஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ், இஎஃப்டி அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், தென் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. சரியா? இந்த டைப்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம்? வி ஆர் யூஸ் போத் இன் டொமஸ்டிக் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன். லோக்கல் டிரான்சாக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் லெவல் டிரான்சாக்ஷன், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் என்ன யூஸ் பண்ணுறோம்? வி ஆர் யூஸிங் தி எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். வாட் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்? ஃபர்ஸ்ட் ஒன் ECS, second one EFT, third one RTGS. Okay, electronic clearing service அப்படின்னா என்ன? ECS. So if a fund is transferred from one bank account to multiple bank accounts or vice versa. vice versa அப்படியே மாற்றி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுனாவோ, இல்லை ஒரு அக்கௌண்ட்லேருந்து மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுனாவோ, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இன்டர்நெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? The payer instruct the bank to debit from his bank account and credit it to one or more pay. இப்போ யார் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ என்ன பண்ணுவார்? அவரோட அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்துட்டு, ஸோ யாருக்கு ஒன் ஆர் மோர் பேய்க்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் சேலரி அக்கௌண்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ திஸ் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் த கன்வீனியன்ஸ் ஆஃப் பேப்பர்லெஸ் பேமெண்ட். அப்படி தானே? இப்போ ஒரு டெபாசிட் பண்ணுறாங்க, மொத்தமாக ஒரு 4-5 அக்கௌண்ட்டுக்கு ஒர்க் பிளேஸில் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்குங்களோ அத்தனை எம்ப்ளாய்க்கும் டெபாசிட் பண்ணுறாங்க அவங்களோட அக்கௌண்ட்டில். அங்கே வந்து பேப்பரில் யூஸ் பண்ணி அவர் நினச்சி பாரு, ஒரு எம்ப்ளாயில் ஒரு கம்பெனியில் 100 எம்ப்ளாயி இல்லை 1000 எம்ப்ளாயி இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் பேப்பர் மூலமாக அது பண்ணிட்டாங்க. இல்லை. ஸோ தேர் மேக்கிங் தி சிஸ்டம் ஓரியன்ட் டிரான்சாக்ஷன். ஸோ இட் இஸ் அ கன்வீனியன்ஸ் ஆஃப் பேப்பர்லெஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? So advantage of the system are bulk payments, guarantee payments and no need to remember the payment dates. இதில் என்ன மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா, மொத்தமாக அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சரியா? தென் பேமெண்ட் என்ன செய்கிறோம்? கேரண்டி ஆயிரும். அதாவது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக போய் சேர்ந்துடும், எந்த ஒரு குளறுபடியோ இதாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஃபிக்ஸடாக எல்லா டீட்டெயிலும் என்ட்ரு பண்ணி வச்சிடுறோம், இன்க்ளூடிங் பேமெண்ட் டேட் முதற்கொண்டு. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஐடி செக்டர்ஸ்லாம் இந்த டேட் அப்படின்னா இந்த டேட்டில் வந்து சேலரி கிரெடிட் ஆயிரும். ஸோ எப்படி அப்படின்னா அது ப்ரீடிஃபைனாக செட் பண்ணி வச்சுருது. ஓகேவா? இட் கேன் பி யூஸ் பை இன்ஸ்டிடியூஷன் ஃபார் மேக்கிங் தி பேமெண்ட் சச் அஸ் டிஸ்பர்சிங் ஆஃப் சேலரி, பென்ஷன் ஆர் டிவைடட் இன்ட்ரெஸ்ட் அமாங் த ஷேர் ஹோல்டர்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படி சொல்கிறோம்? சேலரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் ஃபேர்ம் ஆர்கனைசேஷன் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 100 எம்ப்ளாயி அப்படின்னா அந்த 100 எம்ப்ளாய்க்கு சேலரி இதாகுது. ஓகே, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் மூலமாக தானே. அடுத்து பென்ஷன் ஸ்கீம்ஸ். அப்போ வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா பென்ஷன் இப்போ ஸ்கீம் கிடையாது, முன்னே இருந்ததில்லை. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ரயில்வே செக்டார்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேங்கிங், எதுனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஆர் ஒரு பர்டிகுலர் டேட்டில் இந்த டேட்டில் இப்போ அவங்களுக்கு பென்ஷன் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு போயிடணும்னு சொல்லி ஃபிக்ஸட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? தென் அடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ், ஷேர் மார்க்கெட்டிங்கில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ண, மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இது என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரானிக் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் சொல்கிறோம். ஓகே. So individual bank customer can also make small value repetitive payments such as paying EMI of a loan, electricity bills, telephone bills, insurance premium, as well as SIP investments. இது இல்லை ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் தான் பண்ண முடியுமா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம். இப்போல்லாம் பார்த்தோன்னா ஹோம் லோன் எடுக்கிறாங்கல்ல, ஒர்க் பண்ணுற எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து சேலரி கிரெடிட் ஆனால் இந்த டேட்டுக்குள்ளே எந்த டேட் சொல்கிறோமோ அந்த டேட்டில் அவங்களுக்கு என்ன ஆயிரும், அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவான் பேங்க்காரன். அதுதான் சொல்கிறேன், இஎம்ஐ ஆஃப் அ லோன். அப்புறம் இபி பில்,
எலக்ட்ரிசிட்டி பில் என்ன பண்ணிக்கலாம், எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தானே பண்ணுறோம். நிறைய இப்போல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. அங்கே போய் லைனில் அங்கே போய் நின்று கட்டுறது அப்படின்றது சிரமமாக இருக்குது பெரியவங்களுக்குலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஏதோ ஒரு கடை இருந்ததுன்னா அந்த கடையில் கொடுத்து அவன் வந்து இபி பில் கட்டப்படும் ஒரு போர்டு வச்சுட்டான் போதும், அவனுக்கு ஒரு 10 ரூபாயை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, தே ஆர் மேக்கிங் தி எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். ஓகே, டெலிஃபோன் பில், இது எல்லா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறது எல்லாமே என்ன ஆகுது, இப்போ ஆன்லைனில் தான் இருக்குது. ஓகே, then electronic clearing service can be used for both credit card and debit purposes for making the bulk payments or bulk collection of amounts. இப்போ இசிஎஸ்ன்னு கிரெடிட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்லாம் இல்லை, டெபிட்காகவும் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக லோனில் எடுக்கிறனால அது டெபிட் சிஸ்டம். ஓகே, ஸோ பல்க் அமௌண்ட் கலெக்ஷன் ஆகிறதுக்கும் பல்க் அமௌண்ட்டு வந்து பே பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறோம், we are using that ECS. ECS credit. So ECS credit is used for making bulk payments of amounts. ECS creditனா என்னென்னா பல்காக என்ன பண்ணுறோம், அமௌண்ட்டை பே பண்ணுறோம். In this mode a single account is debited and multiple accounts are credited. இப்போ ECS credit அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கு போடுறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் salary transaction. Okay, but this types of transaction are called push transaction. இப்போ ஒரு அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை எடுத்து பல்காக மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கு கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, புஷ் transaction. If a company has to pay salary to its 100 employees, it can use ECS credit system than crediting every employee's account separately. ஒவ்வொரு எம்ப்ளாயோட அக்கௌண்ட்டுக்கு செப்பரேட்டாக பே பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை. ஓகே, பல்காக இந்த டேட்டானா இவ்வளோ அமௌண்ட் அப்படி ஃபிக்ஸட் பண்ணி வச்சுட்டு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க புஷ் டிரான்சாக்ஷன். அடுத்து ECS debit. ECS debit is an inverse of ECS credit. It is used to bulk collection of amounts. பல்க் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிறோம். In this mode, multiple accounts are debited and then a single account is credited. Okay, நிறைய அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து ஒரே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. ஓகேவா, ஸோ திஸ் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் கால் புல் டிரான்சாக்ஷன். எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறது வந்து என்ன பண்ணுவோம், எல்லோரும் நிறைய பேர் கட்டுவோம். எதுக்கு போகுது, LIC அப்படின்றது ஒரு பர்டிகுலர் இதுக்கு போகுது. இன்னும் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன, மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து அக்கௌண்ட் போகுது, அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போகுது. எங்கே போகுது, ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷனுக்கு இன்ஸ்டிடியூஷனுக்குரிய அக்கௌண்ட்டுக்கு போகுது. ஓகேவா, அதை என்ன சொல்கிறாங்க, புல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ECS அப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அல்லது ஒரு அக்கௌண்ட்லேருந்து மல்டிபிள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ ECS சொல்கிறோம். 2 டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ECS கிரெடிட் அண்ட் ECS டெபிட். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். சரியா, எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் த EFT அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறோம். ஓகேவா, எப்படின்னா ஆன்லைனில் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பேர். ஸோ EFT is the electronic transfer of money over an online network. The amount sent from the sender's bank is credited to the receiver's bank branch on the same day in batches. இப்போ நம்ம வீட்டிலே பார்த்துருப்போம், அம்மா அப்பா இல்லை அண்ணாக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க, ஸோ யாரோட பிரான்ச்லேருந்து அந்த பர்டிகுலர் IOB அப்படின்னா IOBயில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. கொல்லம்பாளையம் பிரான்ச்சு, மூலப்பாளையம் பிரான்ச், இப்படி ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்குல்ல, அதுதான். ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட பிரான்ச்லேருந்து என்ன பண்ணுவோம், அதே பேங்க்கில் இருக்கக்கூடிய மற்ற இன்னொரு பிரான்ச்சுக்கு என்ன பண்ணுவாங்க, சேம் டேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா அது எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதில் முடியுன்றாங்க. ஓகேவா, அது இது மட்டும் இல்லை, எந்த பேங்க் அக்கௌண்ட்னாலும் அது வந்து பாசிபிள் இப்போ இருக்குது. சரியா, அன்லைக் ட்ரெடிஷ்னல் ப்ராசஸும் EFT saves the effort of sending a demand draft through a post and the internet delay in reaching the money to as well. அப்படி முன்னெல்லாம் பார்த்தோன்னா DD எடுத்து அனுப்பணும், அப்படிலாம் ஒரு இது இருக்குது. இப்போ எக்ஸாம்ஸ்க்குமே இப்போ தான் DDலாம் கிடையாது. முன்னெல்லாம் பார்த்தேன்னா எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் DD எடுத்து அனுப்பணுமா. இப்போல்லாம் ஆன்லைன் பேமெண்ட்டே வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து என்ன டைம் டிலே வந்து இப்போ வந்து என்னென்னா இமீடியட்டாக என்ன பண்ணிடும், யாருக்கு அனுப்புவோம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருது. ஸோ பேங்க் மே சார்ஜ் கமிஷன் ஃபார் யூஸிங் தி சர்வீசஸ். டிபெண்டிங் அப்போ அந்த பேங்க் தே மே சார்ஜ், சிலதுக்கு கமிஷன் எடுப்பான், சிலதுக்கு எடுக்காமல் இருக்கலாம். EFT இஸ் a widely used method to moving funds from one account to another account in B2B. முக்கியமாக பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாடல்ஸில் ஒரு ஃபோம் டு அனதர் ஃபோம், ஒரு ஆர்கனைசேஷன் அனதர் ஆர்கனைசேஷன்
இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், real-time gross settlement. So real-time gross settlement system is a payment system particularly used for the settlement of transaction between financial institution. முக்கியமாக RTGS அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வணிக நிறுவனங்களுக்காக மட்டுமே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இடையில நடந்துச்சு அப்படின்னா, ரெண்டு வணிக அது பெரிய நிறுவனமாக இருக்கட்டும் சின்ன இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபினான்ஷியல் வணிக நிறுவனம் நிதி நிறுவனங்கள். ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு இடையில வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அது ரியல் டைம் க்ராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி பேங்க். நமக்கு நிறைய பேங்க் தெரியும். IOB, பேங்க் ஆஃப் இந்தியா, தென் SBI, இதெல்லாம் கவர்மெண்ட் பேங்க்கு. ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் நிறையா இருக்குது. HDFC, வேறு என்ன இருக்குது, கனரா பேங்க், இந்த மாதிரி தனித்தனியாக நிறையா இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், இப்போ ப்ரைவேட் எல்லா பேங்க்கும் எங்கேருந்து மணி இது ரிசர்வ் பேங்க்லேருந்து வாங்குறாங்க, அப்படி தானே? ஸோ இந்த SBI இருக்கட்டும், IOBயாக இருக்கட்டும், எல்லோரும் என்ன பண்ணுறான்னா, அவன் இப்போ ரெண்டு பேங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க்லேருந்து இங்கே மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் ஐஓபிக்கு. ஐஓபியோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். இந்த மாதிரி பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அஸ் நேம் இண்டிகேட்ஸ் RTGS டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் அட் த ரியல் டைம். அது நேமை வச்சு சொல்லலாம். ரியல் டைம் அப்படின்னா நிகழ்மா இப்போ at present the transactions happen. Okay, so RTGS payments are also called as a push payments. They are initiated by the payer. இது என்ன சொல்கிறோம், RTGS payment என்ன சொல்கிறோம், புஷ் பேமெண்ட். ஏன் அப்படின்னா பேயர் யார் அமௌண்ட் இது பண்ணுறாங்களோ அவங்க தான் இனிஷியேட் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணி விட்றாங்க. ஓகே. RTGS payments are generally large value payments. இது என்ன சொல்கிறாங்க, பெரிய அளவில் தான் அமௌண்ட் இங்கே ஃபண்டு ஃப்ளோ ஆகுது, அதனால் இதை லார்ஜ் வேல்யூ பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று என்ன அன்கண்டிஷனல், இன்னொன்று என்ன அப்படின்னா இர்ரெக்கவபிள். ரெண்டு விதமாக இதை பிரிக்கலாம் அப்படின்றாங்க. அன்கண்டிஷனல் அப்படின்னா என்ன, த பெனிஃபிஷரி வில் ரிசீவ் ஃபண்ட்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் fulfill his obligation to the buyer or whether he would deliver the goods or perform a service of a quality considered with the order. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க யாருக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ, ஓகேவா, ஸோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம எதிர்பார்த்து இது பண்ணுறோமோ அந்த ஒர்க் வருதோ இல்லையோ, பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் என்ன ஆயிடுது, கிரெடிட் ஆயிடுது அக்கௌண்ட்டுக்கு. ஓகேவா? த பெனிஃபிஷியர் வில் ரிசீவ் த ஃபண்ட்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர். எப்போ வந்து பெனிஃபிஷியர் யார் அமௌண்ட்டுக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே போயிடுது, வெதர் ஹி வில் ஃபுல்ஃபில் த ஆப்ளிகேஷன் டு த பையர். அவங்க பையருக்குரிய வேலையை செய்கிறாங்களோ இல்லையோ, குட்ஸ் டெலிவர் ஆகுதோ இல்லையோ, ஆனால் என்ன ஆகுது, கான்ஸ்டண்ட்டாக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்கண்டிஷனல் RTGS. ஓகேவா? ஏன்னா ரிசர்வ் பேங்க்லேருந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு மெயில் போடுறாங்க, இவ்வளோ அமௌண்ட், இவ்வளோ கொட்டேஷன்ஸ், இவ்வளோ ரிட்டர்ன் பேக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அன்கண்டிஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கட்சி இதுக்கெல்லாம் நிதி திரட்டுறாங்கல்ல, அது இன்டர்நேஷ்னல் லெவல் கட்சியாக இருக்கட்டும், நேஷ்னல் லெவலில் இருக்கட்டும், எந்த கண்ட்ரியில் நம்ம நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி எல்லா கட்சிக்காரங்களும் நிதி திரட்டுறாங்க. நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி தான் நிதி திரட்டுறாங்க. எல்லோரும் செய்கிறானா? இல்லை. ஆனால் அவனுக்கு எப்படியும் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதை வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அன்கண்டிஷனல் RTGS. ஓகே. Irrecoverable, a correctly proceeded transaction cannot be reversed and its money cannot get refunded. So it is called settlement finality. ஸோ irrecoverable திருப்பி வர முடியாத பணம். ஒன்ஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அதை ரெக்கவர் பண்ண முடியாது. சில ஆன்லைன் பேமெண்ட்ஸ்க்கு இல்லைன்னா அவனே சொல்லியிருப்பான் ஃபண்ட் நாட் ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு. சரியா? ஸோ அந்த மாதிரி திருப்பி நம்மளுக்கு அமௌண்ட்டு வராது என்ன சொல்கிறோம், irrecoverable அப்படின்னு சொல்கிறோம். So that's all about ECS, electronic clearing system. Okay, அதுக்கு கீழே தான் இந்த மூணையும் பார்த்துருவோம். ECS electronic clearing services. அது கீழே ECS credit, ECS debit, electronic fund transfer and then real time gross settlements. Okay.